ரீனா மேம் இங்கிலீஷ் தான் மேம் நான் ரொம்ப வீக்கு. உங்களோட வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரீனா மேம் அவரோட டீச்சிங் ஸ்டைலும் ரொம்ப பிடிக்கும். அதையே மீறி நான் இப்போ இன்னைக்கு எது என்னோட வீக்கா இருந்ததோ அதையே என்ன ஸ்ட்ராங்கா மாத்திக்கிட்டது ரீனா மேம் மட்டும்தான். அண்ட் ஆல்சோ ரீனா மேம் தான் ஹியூஜ் தேங்க்ஸ். ஏன்னா நான் ஒரு டைமும் ஃபெயிலியரை வந்து என் ஃபேமிலி கிட்ட சொல்கிற மாதிரி மேம் ஒரு ஃபேமிலி மெம்பராக நான் சொல்லுவேன். ஒரு டைமும் மேம் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. மேமோட மோட்டிவேஷனால தான் எனக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் கூட கிடைச்சதுன்னு நான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 1 இயர்ல கிளியர் பண்ண முடியுமா? எஸ்பிஐ கிளர்க் இப்போ நான் அப்ளை பண்ண போறேன். அப்ளை பண்ணிட்டு நான் படிக்க போறேன். நான் வந்து எனக்கு பேசிக்ஸ் மட்டும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். மற்றபடி நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணது இல்லை. இப்போதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். இனிதான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து நான் படிக்கணும். எஸ்பிஐ கிளர்க் என்னால் கிளியர் பண்ண முடியுமா? அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ நம்மளோட சேனல்ல எடுத்துட்டீங்கன்னு லாஸ்ட் இயர் வந்து அது ஒரு 8 மாசம் 1 வருஷத்துக்கு கிளியர் பண்ணாம 2 பேர் தான் சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு சக்சஸ் ஸ்டோரிஸ். ஓகேவா? ஸோ அதை தாண்டி இருக்கலாம். பட் நம்மளுக்கு வந்த காதுக்கு வந்த சக்சஸ் ஸ்டோரியில 2 பேர் தான். எத்தனை பேர்? 500 பேர் 600 பேர் 700 பேர் சொன்னாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10க்குள்ளதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஒரு 10 மேக்ஸிமம் போனா 20. அதுக்கு மேல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 500 பேருக்குன்னு வச்சுக்கோங்களே. அப்ப ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ரியாலிட்டி. பட் ஆனால் இந்த வீடியோல என்ன சொல்றதுக்காக நான் வந்தேன் அப்படின்னா, இந்த எஸ்பிஐ கிளர்க்ல ஒரு 1 இயர்க்குள்ளதான் நான் படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கான சான்சஸ் வந்து வெரி ஹை ரொம்ப 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 அதிகம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் 2016ல தான் இந்த வேகன்சிஸ் வந்துச்சு. 1410 வேகன்சிஸ். சாரி 1410 இல்ல. சோ லாஸ்ட் 2016ல தான் இப்போ அந்த மாதிரி இப்போ 1410 வேகன்சிஸ் வந்துச்சு இல்லையா? சோ 2026 ஓகேவா? எஸ்பிஐ கிளர்க்கு நான் சொல்றேன். சோ இதே மாதிரியான ஹியூஜ் வேகன்சி 2016ல வந்துச்சு. ஓகேவா? 2016ல இருந்து இப்ப பாருங்க 10 வருஷம். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த வேகன்சி வந்திருக்கு. அப்போ இந்த டைம்ல எப்படி இருந்துச்சு வேகன்சினா 300 சில்ட்ர 200 சில்ட்ரெல்லாம் இருந்திருக்கு. சோ 100 சில்ட்ர இந்த மாதிரி எல்லாம் வேகன்சிஸ் வந்து இருக்கு. அப்போ 200 எங்க இருக்கு? 1400 எங்க இருக்கு? சோ எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. அப்ப ஒரு 1 இயர்க்குள்ள நீங்க படிச்சிருந்தாலுமே 1 இயர்க்குள்ளதான் உங்களுடைய ப்ரிப்பரேஷனே இருக்கு அப்படின்னாலுமே ஹை சான்சஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹை சான்ஸ் இருக்கு. பட் நீங்க என்ன பண்ணணும்ன்றத மட்டும் நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். எஸ், இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கான ரீசன் அதான். எப்பயுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணணும், செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் 1 இயர்க்குள்ள கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நீங்க பாத்துக்கலாம். ஆனா ரியாலிட்டி இதுதான். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ரியாலிட்டி இதுதான். பட் அந்த ரியாலிட்டியை பிரேக் பண்ற மாதிரியான வேகன்சி தான் இந்த ஒரு எஸ்பிஐ கிளர்க்கோட வேகன்சி. சோ கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்பிஐ கிளர்க்கு ஹார்ட் அண்ட் சோல் 100% வந்து நீங்க போட்டு படிச்சீங்க அப்படின்னா ஃபார் ஷூர் நீங்க எஸ்பிஐ கிளர்க் அடிக்கலாம். பிகாஸ் எஸ்பிஐ கிளர்க் நீங்க எவ்வளவு பேர் ஆனாலும் கேட்டு பாருங்க. ஒரு 100 பேர் வந்து பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த எக்ஸாம் கண்டிப்பா ஒரு 70 பேர் 170 பேர் வந்து எஸ்பிஐ கிளர்க் பிரிலிம்ஸ் சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு எஸ்பிஐ கிளர்க் பிரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு லெவலும் ஓகே. ஆனா அந்த லெவலை விட உள்ள எடுக்கிறவங்க மெயின்ஸுக்கு போறவங்களோட ரேஷியோ அதிகமா இருக்கும். சோ இந்த எஸ்பிஐ கிளர்க்க நீங்க டார்கெட் பண்றீங்கன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க வந்து எஸ்பிஐ அப்ளை பண்றீங்கன்னா நம்மளோட 8 பாஸ் கோர்ஸை நிச்சயமா வாங்குங்க. வர்த்தா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு A to Z பேங்கிங் என்னென்ன தேவையோ எல்லாமே உங்களுக்கு 8 பாஸ் குள்ள இருக்கும். சோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஆகஸ்ட் 14th ஈவினிங் 7 PM ஒரு சர்ப்ரைஸ் லான்ச் இருக்கு, அதுக்கு வந்துருங்க. சோ வீடியோக்குள்ள போலாம். இப்போ 1 இயர்க்குள்ள தான் ப்ரிப்பேர் பண்றேன். இல்ல நீங்க ரொம்ப நாளா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ரீகேப். நம்ம என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம், அந்த தப்பை இந்த எஸ்பிஐ கிளர்க்ல பண்ணக்கூடாது. எஸ்பிஐ கிளர்க்ல நம்ம கண்டிப்பா அடிக்கிறோம். இதுதான் நம்மளோட டார்கெட். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் டிக் மார்க் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. பேசிக்ஸ் கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு பாருங்க. ஓகே, ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங்
எல்லாத்தோட பேசிக் ஒவ்வொரு டாபிக்கும் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றத கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு பாருங்க. இப்ப ஒரு ஆப்டிடியூட் ஒரு டாபிக் இருக்கு, ஆப்டிடியூட் ஒரு செக்ஷன் இருக்குன்னா அதுல நீங்க ஒரு 2-3 டாபிக்ஸ் விடுறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ப்ராபபிலிட்டி பிடிக்கல, அதனால ப்ராபபிலிட்டி நான் விட்டுறேன். அண்ட் அதே மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கோட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஏதோ ஒன்று மட்டும் எனக்கு கடுப்பாகுது, அப்படி ஒரு 2-3 நீங்க விட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் மித்தபடி பாத்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் த டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ணீங்கன்னா அது கம்ப்ளீட்டா பேசிக்ஸ் பார்த்துக்கணும். அண்ட் இங்கிலீஷ் எல்லா டாபிக் வைஸுமே ஒரு டைம் நீங்க பிரஷ் அப் பண்ணிருக்கணும். ஆல்ரெடி நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் சரி. ஸோ பேசிக்ஸ் தரவாய்க்கனா பிரச்சனையே இல்லை, இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்தது நான் பேசிக்ஸ் வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு செக்ஷனுக்கும் क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? பட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, பேராஜபிள்ன்ற வீடியோ ஹவ் டு ஸ்டார்ட் னு பார்க்கறீங்க, ஹவ் டு அப்ரோச் னு பார்க்கறீங்க, அதுலயே நிறைய சால்வ் பண்ணி பார்க்கறீங்க. அடுத்து பேராஜபிள் ரிலேட்டடா எத்தனை क्वेश्चन பார்த்திருக்கீங்க? 20 क्वेश्चन சால்வ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? சோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேசிக் டாபிக்ஸ் கீழேயும் செக்ஷனல் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. ஓகேவா? செக்ஷன் வைஸ் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. ஓகேவா? டெஸ்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். ஓகேவா? டிக் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இது ரெண்டுமே நீங்க பண்ணிருந்தீங்கனாலே உங்களுக்கு மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு, ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்க எலிஜிபிள். ஓகேவா? இந்த ரெண்டுல நான் பேசிக்ஸ் இன்னும் வீடியோ பார்த்து கவர் பண்ணல, ஒவ்வொரு டாபிக் வைஸும் நான் பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நீங்க இந்த 3rd ஸ்டெப் மார்க் டெஸ்ட்க்கே போகாதீங்க. ஓகேவா? மார்க் டெஸ்ட்ன்ற 3rd ஸ்டெப்புக்கே போகாதீங்க. இந்த ரெண்டையும் பார்த்து நான் இந்த ரெண்டும் வந்து நீங்க யூடியூப்லயும் சரி, அதே மாதிரி எடிட் பாஸ்லயும் சரி கண்டினியூஸா நான் செஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கோம். அதுலயே ஃபுல் லென்த் கோர்சஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸும் எப்படி அப்ரோச் பண்றதுன்றதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். 100% நீங்க இங்கிலீஷ்க்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே 100% உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் அதுக்கு அஷூரன்ஸ் தரேன். அதே மாதிரி ஆப்டிடியூட்க்கும் பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் உங்களுக்கு சார் எடுத்துட்டு வராரு. இதுலயும் சரி, யூடியூப்லயும் சரி, ஆப்லயும் சரி. ஸோ அதனால ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் நீங்க 100% வந்து நீங்க ரிலே பண்ணலாம். அதே மாதிரி கீர்த்தி நம்ம உங்களுக்கு கண்டினியூஸா செஷன்ஸ் கொண்டு வராங்க, யூடியூப் செஷன்ஸும் சரி, ஆப்லயுமே உங்களுக்கு ரீசனிங் செஷன்ஸ் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் முடிச்சாச்சு. அடுத்த மார்க் டெஸ்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மார்க் டெஸ்ட் எடுங்க. ஓகேவா? இது ரெண்டும் முடிச்சிட்டீங்கன்னா மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மார்க் ரொம்ப லோவா வருது, ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 30 மார்க் அப்படிதான் வருது. என்ன பண்றதுன்னா கண்டிப்பா பேசிக்ஸ் வந்து ஒன்னே யோசிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மார்க் டெஸ்ட்ல 30 மார்க் வருது, டைம் பத்தாம வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டைம் தான் உங்களால பண்ண முடியலன்னா அங்கே உங்களோட பிராக்டிஸ் தான் கம்மியா இருக்கு. அது வந்து பஞ்சாயத்தே கிடையாது. ஓகேவா? டைம் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களோட டைம் வந்து கம்மியாயிட்டே வரும். நீங்க அந்த டைம் நீங்க எப்படி சொல்றது, நம்ம பிராக்டிஸ் பண்றதும் நம்மளோட டைம் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகிறதும் அப்படி சொல்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வச்சுக்கலாமா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? எவ்வளவு அதிகமா பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு வந்து டைம் கம்மியா எடுத்துக்கிறோம் உங்களோட மார்க் டெஸ்ட் முடிக்கிறதுக்கு. அப்படி டைம்னால உங்களால எல்லாத்தையும் பண்ண முடியாம போகுது அப்படின்னா பஞ்சாயத்தே இல்ல. நம்ம இன்னும் கொஞ்சம் செக்ஷனல் டெஸ்ட் அதிகமா, அதாவது ஆப்டிடியூட் தனியா நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस இருக்கு, எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம क्वेश्चंस இருக்கு. நம்மளோட ஆப்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்டிடியூடா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், தனித்தனியா ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் மெமரி பேஸ் क्वेश्चंसலாம் நிறைய போட்டுருக்கோம். மெமரி பேஸ் क्वेश्चन ஃப்ரீயாவே நிறைய கொடுத்துருக்கோம். சோ இது எல்லாமே செக்ஷன் வைஸ், ஒரு செக்ஷன் எடுங்க, 20 நிமிஷம் டைமர் வைங்க, சால்வ் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி செக்ஷன் வைஸா வந்து நீங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து நீங்க மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம் டைம் கம்மியா இருந்துச்சுன்னா. ஓகேவா? டைம்னால உங்களுக்கு வந்து இந்த 30 மார்க் 40 மார்க் உள்ள எடுக்கிறீங்கன்னா இல்ல எனக்கு டைம் எல்லாம் இருக்கு, क्वेश्चनே தெரியல எப்படி அப்ரோச் பண்றதுன்னா இது ரெண்டும் நம்ம சரியா பண்ணல. அதனாலதான் உங்களால டைம் எனக்கு பஞ்சாயத்தா இல்ல, क्वेश्चनே தப்பா போடுறேன் அப்படின்னா இது ரெண்டுமே நம்ம சரியா பண்ணலன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், இது ரெண்டையும் பண்ணிட்டு தான் இதுக்குள்ள வரணும். ஓகேவா? இதுல வந்து ரெண்டு விதமா சொன்னேன். டைம் பஞ்சாயத்துனா செக்ஷன் வைஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு திருப்பி ஃபுல் மார்க் போங்க. இல்ல எனக்கு டைம் பஞ்சாயத்து கிடையாது, உள்ள என்ன ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா என்னால ஆன்சர் பண்ண முடியல, கரெக்டா ஆன்சர் பண்ணல, தப்புதமா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எஸ் என்ன பண்ணணும், இத ரெண்டுக்கு போயிட்டு முடிச்சுட்டு தான் வரணும். அடுத்து ப்ரிலிம்ஸ்க்கு
கண்டிப்பா அவங்க ஒரு 30 ஃபுல் மார்க் அது போட்டிருக்கணுங்க ப்ரிலிம்ஸ். ஓகேவா? 4th பாயிண்ட் ஃபுல் மார்க் வந்து ஒரு 30 ஃபுல் மார்க் டெஸ்ட் அது போட்டிருக்கணும். ஓகேவா? எக்ஸாமுக்கு முன்னாடி சொல்றேன். ஓகே, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 20 நாள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் மார்க் டெஸ்ட். அதுல ஒரு 10 days ஒரு ஃபுல் மார்க் போடுறீங்க, கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிடுறீங்க என்னென்ன தப்புன்னு ஒர்க் அவுட் பண்றீங்க. அடுத்து லாஸ்ட் ஒரு 10 days டைம் இருந்துச்சு அப்படின்னா 2 ஃபுல் மார்க் கூட போடுங்க. இது நான் யாருக்காக சொல்றேன்னா ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஓகே, நீங்க அந்த ஒரு ஃபுல் மார்க் எடுத்துட்டு மெயின்ஸ்ல கூட கான்சென்ட்ரேட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஃபுல் மார்க் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ் முடியும். அடுத்தது மெயின்ஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணா சொல்லி முடிஞ்சு. ஓகேவா? இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறப்ப பேரலா என்ன பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு ஒரு வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 6 மாசம் சொல்லுவாங்க. பட் 4 மாசத்தையாவது பர்ஃபெக்டா படிச்சுக்கணும். அப்ப இந்த 4 மாசமும் அப்படின்னா அக்டோபர் நவம்பர்ல வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை அக்டோபர் எண்ட்லயோ நவம்பர்லயோ மெயின்ஸ் எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. வருதுன்னா அப்ப அக்டோபர் செப்டம்பர் ஆகஸ்ட் ஜூலை. ஓகேவா? ஜூலை ஜூன் டு வச்சுக்கோங்க. அப்ப இப்ப நான் ஆகஸ்ட் மந்த்ல இருக்கேன். அப்ப ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு வீக் கரண்ட் அஃபேர்ஸா கவர் பண்ணுங்க. பேரலா இப்ப இருந்தே கவர் பண்ணிட்டே வாங்க. ஒரு 2 வாரத்தோட வீக் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5வது நாள் கிளியரா எழுதிய சொல்றேன். 1 2 இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் இது வரைக்கும் படிக்காதவங்களுக்கு 3 4 5 6 7 டேஸ் இருக்கா. ஃபர்ஸ்ட் 2 டேஸ் எடுத்து ஜூன் 1 ஃபர்ஸ்ட் வீக்கோட கவர் பண்ணுங்க. அடுத்த 3 4 நெக்ஸ்ட் 2 டேஸ் எடுத்து ஜூன் செகண்ட் வீக்கோட கவர் பண்ணுங்க. ஓகேவா? 5th டேல இந்த ஃபர்ஸ்ட் வீக்கையும் செகண்ட் வீக்கையும் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி அடுத்து வந்து 3rd வீக் எடுங்க, அடுத்தது வந்து 4th வீக் எடுங்க, அடுத்து 4th வீக் முடிச்ச பிறகு திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்படி வந்து அட்லீஸ்ட் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி முடிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏப்ரல் முடிச்சோடனே அப்படியே தலை புரியாது காலு புரியாது. கிளியர் பண்ணிடுவீங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க. எஸ்பி அப்படிதாங்க எடுப்பான். சும்மா கம்மியான வேகன்சி எப்பவே வந்து அதிகமா எடுக்கிற ஆளு எஸ்பி. அதனால நீங்க டவுட்டே பண்ணலாம், கிளியர் பண்ணிடுவீங்க கண்டிப்பா. ஓகேவா? சோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி பார்த்து வச்சுட்டீங்க, ஒவ்வொரு முடிச்சு வச்சுட்டீங்க, வாரமா முடிச்சு மந்த்லி ரிவைஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் முடிச்சோடனே ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது 6th one மெயின்ஸ். மெயின்ஸுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஃபுல் மார்க்கே எடுக்காதீங்க. மெயின்ஸ்க்கு ஃபுல் மார்க்கே எடுக்காதீங்க. ஒரு 5 மார்க் மொத்தமாவே ஆல்டுகெதர் 5 ஃபுல் மார்க் எடுத்தாலே போகும். பட் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 செக்ஷனல் மார்க் இல்லனா வீடியோஸ். நம்ம வீடியோஸ் இருக்கு இல்லையா, ஆப்ல கொடுக்குற மெயின்ஸ் வீடியோஸ், ஆப்ல தயவு செஞ்சு மெயின்ஸ் வீடியோ கொடுக்குறோம்ல, மிஸ் பண்ணாம பாருங்க. சரியா? ஆப்ல நம்ம கொடுக்குற மெயின்ஸ் வீடியோஸை ஒன்னையே மிஸ் பண்ணாதீங்க. ஆப்ல கொடுக்குற மெயின்ஸ் வீடியோஸும் செக்ஷனல் டெஸ்டும் பேரலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பேரலா படிச்சுட்டு இருக்கீங்க. திருப்பி இந்த ரீசனிங், ஆப்டிடியூட், அடுத்து இங்கிலீஷ், ரீசனிங். சோ இந்த மாதிரி பேரலா வச்சுக்கோங்க. வீடியோஸ் பார்க்கிறது எதற்காக அப்படின்னு சொல்றேன். 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கு வந்து அதை பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணாதான் ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒர்க் அவுட் பண்றது நல்லது, கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். பட் நீங்க வீடியோஸ் பார்க்கிறது மூலமா தான் சின்ன சின்ன நியூஆன்சஸ் எல்லாம் கண்டிப்பா கத்துப்பீங்க. ஈவன் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ ஃபிக்ஸட் ப்ரொபோசிஷன்ல போட்டு வந்தேன். அதுல கீழே கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலா இது ஒன்று இருக்கு, கான்செப்ட் இருக்குன்னு தெரியும். பட் இதுல இத்தனை இருக்கா, சும்மா நான் இன்னும் ஆஃப் அட்டு இதுதான் ப்ரொபோசிஷன் நினைச்சிட்டு இருந்தேங்க. இவ்வளோ இருக்குன்றதுலாம் எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எப்போ இவ்வளோலாம் இருக்குன்னு தெரியும்னா நீங்க வீடியோஸ் பார்த்து கத்துக்கிறப்பதான் தெரியும். ஓகேவா? சோ அதனால யூடியூப் வீடியோஸா இருக்கட்டும், ஆப் வீடியோஸா இருக்கட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம மெயின்ஸுக்கு கொண்டு வரத ஃபுல்லா பாருங்க. அப்ப அடுத்த ஒரு 30 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் 30 டேஸ் இருக்குன்னா அந்த 30 டேஸ்லயும் கம்ப்ளீட்டா ஒரு நாளைக்கு 2 செக்ஷனை கவர் பண்ணுங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி பேரலா. அண்ட் லாஸ்ட் வந்து ஒரு அப்ப வாரம் ஒரு ஃபுல் மார்க் எடுத்துக்கோங்க. வாரம் ஒரு ஃபுல் மார்க் எடுத்துட்டே வாங்க.
லாஸ்ட் வீக் வேணா ஒரு 2 ஃபுல் மார்க் எடுங்க. மத்தபடி ஃபுல் மார்க் வந்து எனக்கு தெரிஞ்சது எஃபிஷியன்ட்டா நிறைய பேருக்கு இருக்கமா, நிறைய பேருக்கு இல்ல, முக்காவாசி பேருக்கு பாத்தீங்கன்னா 90% வந்து அந்த ஃபுல் மார்க் ஒன்று எடுத்து முடிச்சாலே ஒரு 4 இருக்க மாதிரி இருக்கும். அது திருப்பி உட்காந்து அனலைஸ் பண்ணோம்னா கடுப்பாகும், அனலைஸே பண்ண மாட்டோம். அதுக்கு ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் நம்ம வந்து வீடியோஸ் பார்க்கறதோ இல்ல ஒர்க் அவுட் பண்றதோ பார்த்துட்டு அதுல என்ன தப்போ அதை நம்ம அதை சரி பண்றப்போ நிறைய கவர் பண்ணிடலாம். ஸோ அதனால அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அடுத்து அந்த கேப்ல என்ன பண்ணுங்கன்னா, ஆல்ரெடி நீங்க வீக்லி மந்த்லி படிச்சு வச்சிருப்பீங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் கேப்சூல எடுத்துட்டு நீங்க என்ன 5 மாசமா 4 மாசத்தோடதோ ரிவைஸ் பண்ணுங்க. 3 தடவை 4 தடவை எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அடிச்சிடலாம். அவ்வளவுதான். ஓகே, நான் இந்த 1 வருஷத்துக்குள்ள ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்க நம்ம கேஆர்லாஜிக்ஸ் அவார்ட்ஸை எய்ம் பண்ணுங்க. எய்ம் கேஆர்லாஜிக்ஸ் அவார்ட்ஸ் 2027 நீங்க போடுங்க. 2027ல கண்டிப்பா வருவீங்க. ஓகேவா? கண்டிப்பா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றதையும் போடுங்க. நான் ஃபாலோ பண்ணுவேன்க்கா, ஃபாலோ பண்ணுவேன், கிளியர் பண்ணுவேன் ஒரு உத்வேகத்தோட போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம், டவுட்டே வேணாம், நோ செகண்ட் தாட்ஸ். ஸோ மோரோவர் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன உங்களுக்கு கான்டென்ட் கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையுமே நான் கொண்டு வரேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். பை, see you.